நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளிலும் ஷான் மினிஸ்ட்ரி சார்பில் வழங்கப்படும் கிருபை நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வேளையிலும் அவனுடைய வார்த்தைகளை தியானிக்கும் முன்பதாக நாம் ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் ஜெபிக்கலாமா? சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே, இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. உம் கிருபையினால் நான் பிழைத்து கொண்டேன், உம் பாசத்தினால் நான் திகைத்து போனேன், நான் திகைத்து போனேன், நான் திகைத்து போனேன். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே, இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. ஆம் ராஜாதி ராஜாவே, அப்பா இந்த வேளையில் உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கும் முன்பதாக உம்முடைய சமத்தில் வந்திருக்கிறோம் அப்பா. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் சொன்னீங்களப்பா. இந்த வேளையிலும் ஆண்டவரை உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும்படியா இயேசுவே நீர் கொடுத்த இந்த மேலான கிருபைகளுக்காக உங்களுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோமப்பா. ஆண்டவரை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் உம்முடைய ஜீவனுள்ள மன்னா விடுதலை கொடுக்கும்படியா ஆண்டவரை உம்முடைய அன்பு கரத்தில் எங்களை அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இதனால் வருகின்ற கன மகிமை துதி எல்லாம் அப்பா இயேசு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு ரட்சம் மூலம் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் அன்பு நிறைந்த பரமபிதாவே, ஆமேன் ஆமேன். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் உங்களோடு கூட இணைந்து தேவனுடைய வார்த்தைகளை தியானிப்பதற்கு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்த இந்த மேலான பாக்கியத்திற்காக ஆண்டவருக்கு முதலாவது கோடான கோடி ஸ்தோத்திரங்களை எடுக்கிறேன். அடுத்தபடியாய் இப்பொழுதும் இந்த வார்த்தைகளை கேட்கும்படியாக வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொரு பேருக்கும் ஒரு விசை கூட இயேசுவின் நாமத்தினாலே ஷான் மினிஸ்ட்ரி சார்பிலே எங்களை அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தேவன் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி மார்க் 4வது அதிகாரம் 35வது வசனம் முதல் 41வது வசனம் முடிய. மார்க் 4:35வது வசனத்தில், அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அக்கறைக்கு போவோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய செய்தியுடைய தலைப்பு இறையாதே அமைதலாயிரு, இறையாதே அமைதலாயிரு. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இரைச்சலே இல்லை, நான் அமைதலாக தான் இருக்கேன்னு சொல்லி யாருமே சொல்ல முடியாது. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் ஏதோ ஒரு விதத்துல ஒரு இரைச்சல், ஏதோ ஒரு விதத்துல அமைதி இன்மை. இதனால இன்றைக்கு அநேக குடும்பங்கள் கண்ணீரோடு கவலையோடு வேதனையோடு நாம் இருக்கிறத பார்க்கலாம். ஆகவே இந்த வேளையிலும் இயேசு உங்கள் ஒவ்வொருவரோடு பேசி கொண்டிருக்கிறார், ஒவ்வொருவரோடு பேசி கொண்டிருக்கிறார். உங்களை வீட்டில், உங்கள் குடும்பத்தில், இல்லை நீங்கள் பணி செய்கிற இடத்துல, நீங்கள் போகிற இடங்களில் ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு ஒரு இரைச்சல் இருக்கிறதா? ஏதாவது ஒரு விதத்தில் நீங்கள் அமைதி இல்லையே என்று ஏங்கி கொண்டிருக்கிறீர்களா? இன்று உங்களை பார்த்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், இறையாதே அமைதலாய் இருன்னு சொல்கிறாரு. இறையாதே அமைதலாய் இரு என்று எது நமக்கு விரோதமாக செயல்படுகிறதோ அதை பார்த்து சொல்கிறார். வேத வசனம் சொல்கிறது, அவர் அப்படி சொன்ன உடனே என்ன ஆயிற்று என்றால், அந்த காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. எந்த காரியத்தில் அமைதல் இல்லையோ, எந்த காரியத்தில் காற்று வீசுகின்றதோ, எந்த காரியத்தில் இரைச்சல் காணப்படுகிறதோ, அந்த காரியத்திலே இந்த நாளிலும் இயேசு உங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைதலையும் மற்றும் அது மட்டுமில்லாமல் நல்ல ஒரு சுமூகமான உங்கள் வாழ்க்கையில ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலையை தேவன் தருவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். இரைச்சலை எடுத்து போடுகிறார், அமைதியின்மையை எடுத்து போடுகிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, இயேசு சொல்லுகிறார், அக்கறைக்கு போவோம் வாருங்கள்.
அவர் சீஷர்களை கூட்டிட்டு அக்கறைக்கு போவோம் வாருங்கள். பிரியமான தேவ பிள்ளைகளே, அநேக நேரத்துல நம்ம ஒரே இடத்துல இருந்துட்டு இருப்போம். ஆண்டவர் நம்மகிட்ட சொல்லியிருப்பாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்திற்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று அநேக நேரங்கள்ல ஏசு உங்களோடு பேசி கொண்டு இருக்கலாம். ஆனா வருத்தத்தை மட்டும் சுமந்து கொண்டு, அப்படியே துக்கத்தை சுமந்து கொண்டு, அந்த அமைதி இல்லாத ஒரு நிலைமையிலையும், அந்த மாதிரி ஒரு இரைச்சல் நிலைமையிலையும் துக்கத்தோடு அநேகர் இருக்கிறத இன்றைக்கு நம்ம இந்த உலகத்துல பாக்குறோம். ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரு, நம்மை பார்த்து சொல்லுறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவள நீங்கள் எல்லாரும் என்னிடத்திற்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் அப்படின்னு. அநேக நேரத்துல எந்த ஸ்தலத்துல இருக்கிறோமோ, எந்த துக்கத்துல இருக்கிறோமோ, எந்த வேதனையில இருக்கிறோமோ, அந்த வேதனையில தான் இன்னைக்கு உலகமே இருந்து கொண்டு இருக்கிறத நாம் பார்க்கிறோம். அதனாலதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார், அக்கறைக்கு போவோம் வாருங்கள், அக்கறைக்கு போவோம் வாருங்கள். அந்த இருந்த நிலைமையில இருந்து நீங்க திரும்புங்க, நீங்க அக்கறைக்கு போகணும் அப்படி சொல்லி சிஷ்யர்களை கூட்டிட்டு போறாரு. அதுக்கு முந்தின வசனத்துல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அழகா 34வது வசனம், மார்க் 4வது அதிகாரம் 34வது வசனத்துல தன்னுடைய சீஷர்களை அவளோட அவர் பேசும்போது, ஊமைகளினாலே அன்றி அவர்களுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. அநேக ஊமைகளினால் சீஷர்களோடு அவர் பேசி தன்னுடைய சீஷர்களுக்கு விளக்கி சொல்லிக் கொண்டே இருப்பார். அவர் தன்னுடைய சீஷரோட தனித்து இருக்கும் போது அவர்களுக்கு எல்லாவற்றையும் விவரித்து சொன்னார். தனித்து இருக்கும்போது நாமும் அதே போலதான், ஒரே இடத்துல கர்த்தர் இல்லாம இயேசுவை நம் கூட இருத்தாம நம்ம இருக்கும்போது, அவருக்கு இடம் கொடுக்காமல் இருக்கும்போது அநேக நேரத்துல இந்த இரைச்சலை நாம் பார்க்கிறோம், இந்த அமைதி இல்லாத நிலைமையை நம்ம பார்க்கிறோம், காற்றடிக்கிற ஒரு சூழ்நிலையை நாம பார்க்கிறோம். ஆனா இங்க பாத்தீங்கன்னா சீஷலோடு தனித்து இருந்தாராம். சீஷலோடு தனித்து அவர் இருக்கும்போது அநேக காரியங்களை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார் அப்படின்னு சொல்லி மார்க் 4வது அதிகாரம் 34வது வசனத்துல பார்க்கிறோம். அவர் விவரித்து சொல்லுகிறார் தனிமையாக இருக்கும்போது. அருமையான தேவ பிள்ளைகளே, இப்போ நீங்க எங்க இருந்துட்டு இருக்கீங்க? ஒருவேளை எந்த சூழலவல்ல நீங்க இருக்கிறீங்க, எந்த நிலைமையில நீங்க வேதனையோடு இருக்கிறீங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிறார், அக்கறைக்கு போவோம் வாருங்கள். இதைத்தான் இன்றைக்கு நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் முதலாவது நாம் அக்கறைக்கு செல்ல வேண்டும் என்பதை இயேசு கிறிஸ்து தெளிவாக உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். எந்த சூழலில் இருக்கிறீங்களோ அதே சூழலை பார்த்துட்டு கவலையோடு இருக்காதீங்க. பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6ஆம் வசனத்துல அதை தான் சொன்னாரு, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களோடு கூடிய ஸ்தோத்திரத்தினாலும் ஜெபத்தினாலும் உங்கள் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள், அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களை காத்து கொள்ளும் சொன்னாரு. பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்ம இன்னைக்கு என்ன செய்யறோம்? சுமந்து கொண்டே இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் என்ன சொன்னார்? நீங்க வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறீங்களா, என்கிட்ட வாங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா இன்றைக்கு அநேக அந்த வேதனையெல்லாம் வைத்து கொண்டு சுமந்து கொண்டே இருக்கிறதை பார்க்கிறோம். தான் இயேசு சொன்னார், நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு நீங்க அவருக்கு தெரியப்படுத்தினா போதும்னு சொல்லிதான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள், கர்த்தராகிய இயேசு மேல வைத்து விடுங்கள் சொல்றாரு. ஆனா இன்றைக்கு அநேகர் சுமந்து கொண்டே இருக்கிறதுனால அக்கறைக்கு போக முடியவில்லை. ஆனா சீஷர்கள் பாத்தீங்களா, தனித்து இருக்கும்போது, சீஷலோடு தனித்து இயேசு இருக்கும்போது தான் அநேக காரியங்களை குறித்து அவர்களுக்கு விவரித்து சொல்றாரு. இப்ப அக்கறைக்கு போவோம் வாருங்கள் சொன்னோன்னே அவங்க சீஷர்களும் அவளோடு இணைந்து அக்கறைக்கு போறாங்க. பாத்தீங்கன்னா 30வது வசனத்துல, மார்க் 4வது அதிகாரம் 30ஆம் வசனம் 36ஆம் வசனத்தை பாருங்க. அவர் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே, இயேசு படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்ம அக்கறைக்கு போக வேண்டியது கட்டாயம்தான். ஆனா அநேக நேரத்துல நம்ம எப்படி தெரியுமா போவோம்? பெயரளவுல நம்ம ஆண்டவருக்காக வாழ்ந்து கொண்டிருப்போம், இயேசுவை ஏற்றுக் கொண்டிருப்போம், வேதத்தை படித்து கொண்டிருப்போம். ஆனா சாட்சி இல்லாத ஒரு வாழ்க்கை. ஆண்டவர் சொல்வார், நீங்க புறப்பட்டு வாங்கன்னு சொன்னோன்னே ஆபிரகாம் பார்த்து சொன்னாரு, நீ உன் இனத்தையும் உன் தேசத்தை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு சொன்னோன்னே ஆபிரகாம் கர்த்தர் என்ன சொன்னாரோ அதன்படி அவர் புறப்பட்டு போனதுனால ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஆபிரகாமாக அவருடைய ஈசாக்கு மகனோ அவருடைய யாக்கோபோ பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்று அழைக்கப்படுகிற அளவுல செல்வ சீமான்களாக அவர்கள் ஆண்டவருக்காக இந்த பூமியில நன்மையானதை மட்டும் செய்து அநேகரை ஆண்டவரை வழி நடத்துவதற்கு ஒரு கிருபை உள்ள பாத்திரங்களாக இந்த பூமியில வாழ்ந்தாங்க. ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன் என்று சொல்லப்பட்டார். இன்றைக்கும் விசுவாசிக்கிற நமக்கு ஆபிரகாமை ஒரு முன்னோடியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிறுத்தினார். நம்மையும் பார்த்து அக்கறைக்கு போவோம் வாருங்கள் சொல்லும்போது, பிரியமான தேவ பிள்ளைகளே, சீஷர்கள் என்ன செய்தாங்க? இயேசுவையும் கூட கொண்டு போனார்கள் அப்படின்னு சொல்லி அந்த வேதத்துல பார்க்கிறோம்.
என்ன அழகா இருக்கு பாருங்க. மார்க் 4வது அதிகாரம் 36ஆம் வசனத்துல பாருங்க, அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். எனக்கு ரொம்ப ஹாப்பி என்னன்னா, அந்த வார்த்தையை படிக்கும்போது இயேசுவையும் கூட குட்டி கொண்டு போனார்கள். ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அநேகருடைய வாழ்க்கையில் நம்ம போவோம் பாருங்கள், இயேசு சொல்லிட்டாருன்னு சொல்லி நம்ம அக்கறைக்கு போகலான்னு சொல்லுவோம். ஆனால் இயேசுவை கூட்டிகிட்டு போகாமல் நம்ம போய் ஒரு பிரயோஜனமும் இல்லை. நம்ம எங்கே போனாலும் இயேசு நம்மோடு கூட இருக்கிறாரா, அவர் என்னோடு கூட வருகிறாரா, நான் இயேசுவையும் அழைத்து கொண்டு தான் போகிறேனா என்ற ஒரு காரியத்தை எல்லாரும் நினச்சி பார்க்கணும். இன்றைக்கு அநேகர் பாருங்க, சுய காரியங்களுக்காக, சொந்த காரியங்களுக்காக, வீண் ஆடம்பரமான காரியங்களை செய்து கொண்டிருக்கும் போது அங்கே இயேசுக்கு இடமே கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அநேக இடத்துல அவங்களுக்கு பிரச்சனைகள், போராட்டங்கள், கஷ்டங்கள் வந்தபோது தான், ஐயோ நான் இயேசுவை கூட்டி கொண்டு வரவில்லையே, அவர் என்னோடு இருந்தபோது நான் தானே அவரை விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி அநேகர் துக்கப்படுறதை நம்ம பார்க்குறோம். ஆனால் இவங்க என்ன செய்துட்டாங்க, இயேசுவையும் கூட கொண்டு போனார்கள், அவரை கொண்டு போனார்கள். அதுதான் இன்றைக்கு நாம் தியானிக்கிற இந்த வார்த்தையினுடைய 2வது காரியம். முதலாவது அக்கறைக்கு போவோம்னு சொன்னாங்க, உடனே அவங்க புறப்பட்டு அக்கறைக்கு வந்தாச்சு. ஆனால் வரும்போது இயேசுவையும் கூட கூட்டி கொண்டு போனார்கள். இன்றைக்கு உங்களோரோடு இயேசு சொல்றது என்னன்னா, நீங்க இரைச்சல்ல இருக்கலாம், அமைதல் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் இந்த இடத்த விட்டு கடந்து செல்லுங்க, புறப்பட்டு போங்க, நீங்கள் புறப்பட்டு வாருங்க கூப்பிடுறாரு. ஆனால் பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்படி அக்கறைக்கு போகும்போது இருந்த இடத்த விட்டு சில பேர் அதே இடத்துல எந்த ஒரு காரியத்திலையும் ஒரு மாற்றம் இருக்காது, ஒரு முன்னேற்றம் இருக்காது, எல்லாம் செய்வாங்க. ஆனால் உண்மையாகவே ஆண்டவருக்காக செயல்பட முடியாத அளவுக்கு அவங்களுக்கு நிறைய தடை இருக்கும். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் நெக்ஸ்ட் கிளம்புங்க, நீங்கள் புறப்பட்டு போங்க, அக்கறைக்கு போங்க அப்படின்னு சொல்கிறாரு. நம்மையும் பார்த்து, இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பார்த்து தேவன் அதைத்தான் சொல்கிறார். ஏன் தெரியுமா, அந்த அக்கறைக்கு போகும்போது அங்கே என்ன நடக்க போகுதுன்னு என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த அக்கறையில் போன போது, இயேசுவையும் கூட்டிக் கொண்டு போன போதிலும் அங்கே என்ன நடந்துச்சு என்று இயேசுவுக்கு தெரியும், நடக்க போகுதுன்னு இயேசுவுக்கு தெரியும். ஆனால் அக்கறைக்கு போகும் முன்பதாகவும் அக்கறைக்கு போகும்போதும் இயேசுவை கூட்டிகிட்டு போகும்போதும் நமக்கு தெரியாது. அநேக வேளைகளில் நம்ம சொல்லுவோம், இயேசு சொன்னபடி நான் பழைய வாழ்க்கையை விட்டுட்டேன், நான் அக்கறைக்கு வந்து விட்டேன்னு சொல்லுவோம். அதே டைமில் நான் இயேசுவையும் கூட்டிகிட்டு தான் வந்தேன்னு சொல்லுவோம். ஆனால் இயேசுவை கூட்டிகிட்டு வந்ததற்கான எந்த ஒரு சாட்சியான வாழ்க்கையும் வாழ்க்கையில் இருக்காது பிரியமானவளே. அதனால போராட்டங்கள், பிரச்சனைகள் வரும்போது, காற்று அடிக்கும்போது, புயல் அடிக்கும்போது, இரைச்சல் வரும்போது அவங்க துக்கப்பட்டு சோர்ந்து விழுந்து போயிடுறாங்க. அநேக தேவ பிள்ளைகள் இன்னைக்கு விழுந்து இருக்கிறத நம்ம பார்க்கிறோம், அநேகரை பார்க்கிறோம். அவங்க முதலாவது விழுந்துருவாங்க, ஆனால் இயேசுவை கூட்டிகிட்டு வருவாங்க, இயேசு பிள்ளையாக தான் இருந்துட்டு கிளம்பி வருவாங்க. ஆனால் என்ன செய்வாங்கன்னா, பின்னிட்டு பார்த்து உப்பு தூணான லோத்துவின் மனைவி மாதிரி இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள், தேவனை அறிந்த பிள்ளைகள் விழுந்து விடுறாங்க. அதனால இயேசு அவங்களை கொண்டு என்ன செய்ய சித்தமா இருக்கிறாரோ அதை செய்ய முடியாதபடி, கர்த்தர் அதை அவருடைய வாழ்க்கையில நிறைவேற்ற முடியாதபடியினால் அவர்களும் தங்களுடைய வாழ்க்கையில நிம்மதி அற்றவர்களாக, தங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து பிரச்சனைக்குள்ளே வாழ்கிறவர்களாக இருக்கிறதை பார்க்கிறோம். ஆனா இயேசுவை கூட கொண்டு போனார்கள். ஆனால் அங்கே நடந்தது என்ன என்று நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் நல்லாவே தெரியும். மார்க் 4வது அதிகாரம் நீங்க அடிக்கடி படித்திருப்பீங்க. 37ஆம் வசனத்துல படிச்சீங்கன்னா, மார்க் 4வது அதிகாரம் 37ஆம் வசனம், அங்க என்ன நடந்துச்சுன்னா, பலத்த சுழல் காற்று உண்டாயிற்று, படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. பலத்த சுழல் காற்று பாருங்க, இயேசு சொன்னது மாதிரி அக்கறைக்கு போயிட்டோம், பாவத்தெல்லாம் விட்டுட்டு இயேசு பிள்ளையா நடந்து வந்துட்டு இருக்கோம், வேதத்தை படிக்கிறோம், ஜெபிக்கிறோம். ஆனா வாழ்க்கையில ஒரு புயல் காற்று, பெரிய ஒரு போராட்டம். இன்னைக்கு அநேக பெரிய புயல் காற்று வந்தோடனே இயேசுவை விட்டு அப்படியே பின்மாறிடுவாங்க. என்ன ஆண்டவரை, உங்களை கூட்டிட்டு தானே வந்தோம், நாங்கள் வேதத்தை படிக்கிறோம், ஜெபிக்கிறோம், ஆலயத்துக்கு செல்றோம், ஏன் இந்த போராட்டம்னு சொல்லி இன்றைக்கு அநேக இப்படிப்பட்ட பலத்த சுழல் காற்று போன்ற பிரச்சனைகள் வரும்போது அப்படி அமைதலா இருந்து விடுறது மட்டுமல்ல, ஆண்டவருக்கு பிரியமில்லாத செயல்களை செய்வதற்கும் தங்களை அப்படியே அர்ப்பணித்து விடுகிறார்கள். எவ்வளவு பரிதாபமான நிலைமை பாருங்கள் பிரியமான தேவ பிள்ளைகளே. இங்க பாத்தீங்கன்னா அந்த பலத்த சுழல் காற்று வந்த போது பாத்தீங்கன்னா அந்த படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. அப்ப என்ன நடக்கும் பாருங்க, படகுக்குள்ள தண்ணி வந்தா என்ன ஆகும், அப்படியே கடலுக்குள் மூழ்கி விடும் இல்லையா. இன்னைக்கு அதே மாதிரிதான் குடும்பங்கள், அநேக குடும்பங்கள்ல பலத்த சுழல் காற்று வரும்போது அந்த படகு தண்ணீரினால் நிரம்புறது போல அவங்க குடும்பத்துல பலவிதமான வேதனைகள், துன்பங்கள் நெருங்கும் போது அவர்கள் அப்படியே அந்த வேதனையில் அமிழ்ந்து விடுகிறாங்க. வேதனையில் அமிழ்ந்து விடுகிறது மட்டும் இல்ல, ஆண்டவருக்கு பிரியமில்லாத செயல்களையும் செய்து ஆண்டவருக்கு விரோதமாக அவர்கள் நடந்து கொள்கிறார்கள். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஒரு கணம் சிந்தித்து பார்க்கலாமா? ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற
கொண்டிருக்கின்ற நீங்கள் உங்கள் வீடுகளிலே இல்ல வேலை செய்யற இடங்கள்ல நீங்க எங்க தனிமையா இருக்கிறீங்களோ அங்க இப்படிப்பட்ட பலத்த சுழல் காற்று ஒருவேளை அடித்து கொண்டிருக்கலாம். நீங்க இயேசுடைய பிள்ளையா இருக்கலாம், வேதத்தை படிக்கிற பிள்ளைங்க. இயேசு சொன்னது மாதிரி பாவத்தை எல்லாம் விட்டுட்டு நீங்க அக்கறைக்கு வந்துட்டீங்க, இப்ப அவருடைய பிள்ளையா தான் இருக்கிறீங்க. ஆனா உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பலத்த சுழல் காற்று அடித்து இப்ப கண்ணீரோடு வேதனையோடு நீங்க இந்த டிவி பக்கத்துல உட்கார்ந்து இந்த வசனங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறான். பிரியமான தேவ பிள்ளைகளே, உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றாரு, உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாதேன்னு சொல்றாரு. அப்போ பாருங்க, எந்த ஒரு பிரச்சனை நமக்கு விரோதமா வருகிறதோ அந்த பிரச்சனையை பார்த்து இயேசு சொல்றாரு. அந்த சுழல் காற்று வந்தபோது இயேசு சொன்னாரு, இறையாதே அமைதலா இரு என்று சொன்னது போல இன்றைக்கு பிரச்சனையோடு நம்ம இருக்கிறோம்னா இயேசு அதை சொல்லுவார். கண்டிப்பா அந்த வார்த்தையின் மூலம் நமக்கு வருகிற போராட்டத்தை நம்ம விடுவிப்பார். ஆனா அங்க என்ன நடந்து பாத்தீங்கன்னா, என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோம்னா, கப்பலின் பின்னணியத்திலே அவர் தலையணை வைத்து இயேசு நித்திரையா இருந்தார் அப்படின்னு இருக்கு. ஏன்னா இவங்க இயேசுவோடு பேசவே இல்லையே. இயேசுவை கூட்டிட்டு போனாங்க. அநேகர் பார்த்தீங்கன்னா இயேசுவை கூட வச்சிருப்பாங்க, ஆனா அவரோடு பேசுறதே இல்லை. ஆனா ஆண்டவர் பாருங்க, வேத வசனங்களை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. 66 புஸ்தகங்களை கொடுத்து இந்த வார்த்தையை தியானிக்கும்படியா நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாரு. இந்த வேத வசனத்தை நாம் படிக்கும்போது இயேசு நம்மோடு பேசுவார். அது மட்டும் இல்ல, நாம் ஜெபிக்கும் போது நாம் இயேசுவோடு பேசுவோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இயேசுவை கூட்டி கொண்டு போனாங்க, ஆனா இயேசுவோடு பேசினது மாதிரி தெரியல. அதனால அவர் அந்த கப்பலின் பார்த்தீங்கன்னா அந்த சுழல் காற்று உண்டான போது கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணை வைத்து நித்திரையா இருந்தார். இவங்களே தூங்க வச்சுட்டாங்க. தூங்க வச்சுட்டு அவங்க போய் அவரை எழுப்புறாங்க. எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது, உமக்கு கவலை இல்லையான்னு சொல்லி ஆண்டவர் மேல பாருங்க, அவருக்கு மேல ஒரு குற்றத்தை கொடுக்குறாங்க. உங்களுக்கு கவலை இல்லையா? ஆண்டவர் கவலை இல்லாமலையா அக்கறைக்கு போவோன்னு சொன்னாரு? கவலை இல்லாமலையா அவங்க கூப்பிட்டோன்னு அவர்களோடு கூட சென்றாரு? ஆனா இவங்க கேட்குறாங்க, ஆண்டவரே உமக்கு கவலை இல்லையா, நாங்கள் மடிந்து போகிறோம் சொல்றாங்க. பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் அநேகர் ஆண்டவரை தான் குற்றம் சாட்டுறாங்க. பிரச்சனைகள், போராட்டம், துன்பம் வரும்போது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிட்ட தான் கோவப்படுறாங்க. ஏன் ஆண்டவரே இப்படி அனுமதிச்சிங்க, ஏன் இப்படி இந்த பாதை வழியை நடத்திட்டு போறீங்க அப்படின்னு சொல்லி இயேசு கிட்ட தான் துக்கத்தை காட்டுறாங்க. இவங்களும் பாருங்க, இயேசு அக்கறைக்கு போவோன்னு சொன்னோன்னே இயேசு இவங்களோட வர்றாரு. எவ்வளவு பெரிய பாக்கியம்! முதல்ல அக்கறைக்கு வர்றாங்க, ரெண்டாவது இயேசுவை கூட்டிட்டு வர்றாங்க. அப்ப இயேசு எங்க இருக்காங்களோ அங்க மகிழ்ச்சி தான். இயேசு இருக்கிற இடத்துல விடுதலை, இயேசு இருக்கிற இடத்துல அற்புதம், இயேசு இருக்கிற இடத்துல அவர் போஷிப்பார், கண்டித்து உணர்த்துவார், நினைப்பூட்டுவார், கூடவே இருப்பார். அப்ப கூடவே இயேசு இருக்கும்போது இயேசுவை தூங்க வச்சுட்டாங்க. ஆனா இயேசு கிட்டே போய் சொல்றாங்க, ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையான்னு சொல்லி ஆண்டவர் மேல அந்த குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் ஏதாவது சொன்னாரா? இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில யார்கிட்டையாவது நம்ம அப்படி போய் சொன்னோம்னா அவங்களுக்கு சட்டுன்னு கோபம் வந்துடும். என்ன பார்த்து நீ இப்படி கேட்குறியா, உனக்கு மேல கவலை இல்லாமலா நான் இதெல்லாம் செய்துட்டு இருக்கேன்னு சொல்லி ஒருவேளை நம்ம வீட்டார்கிட்ட கூட அப்படி சொல்லும்போது கவலை அவர்களும் பட்டிருப்பாங்க. நாமளும் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்லி அவங்களையும் துக்கப்படுத்தி இருப்போம். பிரியமான தேவ பிள்ளைகளை, ஆனா இயேசு அதற்கு ஒரு பதிலும் சொல்லலை. என்ன செய்தாரு? இயேசு 39ஆம் வசனத்துல படிங்க. இயேசு எழுந்தார், காற்றை கடலை அதட்டினார், கடலை பார்த்தார், இறையாதே அமைதலா இரு என்று சொல்லுகிறார். அப்போ இயேசு எழுந்தார். பாருங்க, இவங்க சொன்ன உடனே இயேசு எழுந்தார். எவ்வளவு அன்பான ஆண்டவர்ல நம்முடைய இயேசு கிறிஸ்து நம்மை நேசிக்கிறார். ஒருவேளை இதே பாரத்தோடு நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீர்களா? கண்ணீரோடு இந்த டிவி பக்கத்துல உட்கார்ந்து, இயேசுவே இந்த நாளிலாவது எனக்கு வந்திருக்கின்ற அந்த பலத்த சுழல் காற்றிலிருந்து என்னை விடுவிக்க மாட்டீங்களா? இன்றாவது எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதா? இன்றாவது இந்த விடுதலை நான் காண மாட்டேனா என்று கண்ணீரோடு இருக்கிறீங்களா? உங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்றாரு, உங்களை பார்த்துதான் அவர் எழும்புறாரு. எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, பாத்தீங்கன்னா இந்த 3 காரியம் நடக்கு பாத்தீங்களா? இயேசு எழும்புகிறார், காற்றை அதட்டுகிறார், கடலை பார்த்து சொல்றாரு, இறையாதே அமைதலா இரு என்றார். இறையாதே அமைதலா இரு என்றார். அன்பான தேவ பிள்ளைகளே, உங்க குடும்பத்துல இப்படி ஒரு பிரச்சனையில இருக்கிறீங்களா? இப்படி ஒரு போராட்டத்துல இருக்கிறீங்களா? இந்த வேளையில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்துதான் சொல்றாரு. உங்களுக்கு விரோதமா எழும்புகின்ற அந்த போராட்டத்தை பார்த்துதான் சொல்றாரு. உங்களுக்கு விரோதமா எழும்புகின்ற அந்த பலத்த சுழல் காற்றை பார்த்துதான் சொல்றாரு, இறையாதே அமைதலாயிரு, இறையாதே அமைதலாயிரு என்றார். அப்பொழுது உடனே என்ன நடந்துச்சு? உடனே அற்புதம் நடந்துச்சு. அப்பொழுது அந்த சொன்ன உடனே காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த வேளையில நீங்க யாரெல்லாம் கண்ணீரோடு ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்களோ, உங்க வாழ்க்கையில ஆண்டவர் உங்களை பார்த்தான் சொல்றாரு,
உங்களை பார்த்தா சொல்றாரு, உங்களுக்கு விரோதமா செயல்படுற அசுத்த கிரியைகளை பார்த்தா சொல்றாரு, இறையாதே அமைதலா இருன்னு சொல்றாரு. அவர் சொல்லும் போதே இன்றைக்கு இந்த நேரத்துல உங்க வீட்டுல, உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில, நீங்க பணி செய்யற இடங்கள்ல, இன்னும் எந்தெந்த காரியத்திற்காக நீங்க கண்ணீரோடு இருக்கிறீங்களோ உங்க வாழ்க்கையில அவர் சொல்றாரு, இறையாதே அமைதலா இரு என்று சொல்லி அந்த போராட்டத்தை பார்த்து சொல்றாரு. உடனே காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. இந்த நாளிலும் உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள அத்தனை காற்றுகளையும், அது பெருங்காற்றா இருக்கலாம், அது சுழல் காற்றா இருக்கலாம், அது பலத்த காற்றா இருக்கலாம், அது கடுங்காற்றா இருக்கலாம், எந்த காற்றா இருந்தாலும் பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த வேளையில ஆண்டவர் சொல்றார், அந்த காற்றை பார்த்து இறையாதே அமைதலா இரு சொன்ன உடனே இந்த வேளையிலே காற்று நின்று போகிறது, மிகுந்த அமைதல் உண்டாகிறது. உங்களுடைய போராட்டம் நின்று போகிறது, உங்களுக்கு மிகுந்த அமைதலை இயேசு கொடுக்கிறார். நீங்க சோதிச்சு பாருங்க. உங்க வீட்டுல, உங்க குடும்பத்துல, உங்க வேலை விஷயத்துல ஏதாவது ஒரு பிரச்சனையில நீங்க இந்த காற்றோடு இருக்கிறீங்களா, பிரச்சனையோடு இருக்கிறீங்களா? இப்ப இயேசு சொல்ற இந்த வார்த்தை நிமித்தம் இறையாதே அமைதலா இரு என்று அந்த காற்றை பார்த்து, அந்த போராட்டங்களை பார்த்து, அந்த பிரச்சனைகளை பார்த்து சொல்லும் போதே காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. இப்பொழுதும் நீங்க எந்த ஒரு காற்று நாள் அடிக்கப்பட்டு துக்கத்தோடு இந்த டிவி பெட்டி பக்கத்துல வந்து உட்கார்ந்து இருக்கீங்களோ, உங்களுக்கு ஆண்டவர் அந்த காற்றை அதட்டுகிறார். காற்று நின்று போகிறது. அது மட்டும் இல்ல, மிகுந்த அமைதல் உண்டாகிறது. எந்த காரியத்துல காற்று அடிக்கிறதுன்னு துக்கமா வந்திருந்தீங்களோ அந்த காரியத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த காற்றை அமர்த்தி உங்களுடைய வாழ்க்கையில இன்றைக்கு ஒரு மிகுந்த அமைதலை தரப்போறார். அமைதல் இல்லாம துக்கத்தோடு வந்து உட்கார்ந்துருக்கீங்களா? இயேசுவை நோக்கி பார்த்து ஜெபிப்பீங்களா? நாம் ஜெபிக்கலாமா? எல்லாரும் இயேசுவை நோக்கி பார்த்து, இயேசுவே, அன்றைக்கு சீஷர்கள் அப்பா நீங்க அக்கறைக்கு போவோம்னு சொன்னோன்னு வந்தாங்க. முதலாவது அவங்க வந்தாங்கப்பா. வந்தது மட்டும் இல்ல, இயேசுவே கூட்டிட்டு போய் வந்துட்டாங்கப்பா. அது மட்டும் இல்ல ஆண்டவரே, அந்த பலத்த சுழல் காற்று வந்தபோது நீர் எழுந்து நின்று காற்றை பார்த்து, கடலை பார்த்து நீங்க சொன்னீங்க, இறையாதே அமைதலா இருன்னு சொன்னீங்களப்பா. உடனே காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று என்று பார்க்கிறோமே. இந்த வேளையிலும் இயேசுவே எங்களுக்கு இறங்கும் என்று கேட்பீர்களா? ஒவ்வொருவரும் நீங்க கேட்கலாம். நீங்க யாரா இருந்தாலும் சரி, இயேசுட்ட கேளுங்க. இயேசுவே, எங்க குடும்பத்துல ஒரு மிகுந்த அமைதல் உண்டாகட்டும், இப்பொழுது அடிக்கிற காற்று நின்று எங்களை விடுவியும் அப்பான்னு கேட்பீங்களா? இயேசுவை நோக்கி பார்த்து கேட்பீங்களா? இயேசுவே, என்னை உங்கள்கிட்ட கருத்துல கொடுக்கிறேன், என்னை பரிசுத்தப்படுத்தும் சொல்லுவீங்களா? என்னை தகுதிப்படுத்தும் சொல்லுவீங்களா? இயேசுவை நோக்கி பார்த்து ஜெபிக்கலாமா? அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த வேலைக்காக நன்றி ஆண்டவரே. ஒரு சில நிமிடங்கள் இயேசுடைய வார்த்தையிலே தியானிக்கும்படியா இந்த வாக்கியத்தை கொடுத்தீங்களே, உங்களுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு மகிமைப்படுத்துகிறோம் அப்பா, உம்மை கனப்படுத்துகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை புகழுகிறோம். அன்பான தேவ பிள்ளைகள் ஆண்டவரே, பலவிதமான வியாதியில் மத்தியிலும், பலவிதமான கஷ்டங்களின் மத்தியிலும் ஆண்டவரை நோக்கி பார்க்க நீ காண்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு போராட்டம் இருந்தாலும் அந்த போராட்டத்தில் விடுதலை தருகிறவர் நீர் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த வேளையிலும் எந்தெந்த பிள்ளைகள் இப்படிப்பட்ட காற்றினால் அலக்களிக்கப்பட்டு ஆண்டவரை துக்கத்தோடு, துன்பத்தோடு, துயரத்தோடு, இயேசுவே என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்காதா என்று ஏங்கி கொண்டிருக்கிறார்களோ, பிள்ளைகளுடைய வீடுகளிலே இந்த நாளிலும் இயேசு அற்புதத்தை செய்து உடைய வல்லமை வெளிப்படுத்த முடியாது. உடைய அன்பு கருத்திலே நாங்கள் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் பயன்படுத்தும். யார் யாரா இருந்தாலும் ஆண்டவரே, இந்த இடத்தில் கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய காற்றுனால நாங்க துக்கத்தோடு இருக்கிறோம்னு சொல்லி ஆண்டவரே கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இந்த நிமிஷத்திலும் ஆண்டவரே அந்த காற்றை நீர் அதட்டும்படியா, ஆண்டவரே இரைச்சலை மாற்றி பிள்ளைகளுக்கு அமைதலை கொடுக்கும்படியா, எல்லா தடைகளையும் நீர் மாற்றி போடும்படியா, ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் இயேசுடைய சமாதானம் கடந்து வரும்படியாய், மெய்யாகவே இயேசு எனக்கு சமாதானம் தந்தார் என்று சொல்லத்தக்கதாக ஒவ்வொரு குடும்பங்களிலும் வல்லமை விளங்கும்படியாய் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உடைய அன்பு கரத்திலே கொடுக்கிறோம். இயேசப்பா, நீங்க மட்டும் மயப்பட்டா போதும் ஆண்டவரே, எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம். இதனால் வருகின்ற கனமகிமை துதி எல்லாம் அப்பா இயேசு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு வெற்றிமூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியம் அன்பும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நாம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன். God bless you. God bless you. என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா,